பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு என் மண் என் மக்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நடைபயணத்தின் மூலம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும், குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதை அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு அற்புதமான இந்த நடைபயணம் என்பது இன்றைக்கு வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவிருக்கிறது. அதனையொட்டி இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வேலூர் மாநகரத்தில் பழமை வாய்ந்த சைதான்பி தர்காவில் சாதர் என்று சொல்லக்கூடிய அந்த போர்வையை அவர் அளித்து அதை கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்த தர்கா கமிட்டி நிர்வாகிகளை சந்தித்து தன்னால் இன்றைக்கு வர இயலாத ஒரு சூழல் இருந்தாலும் தான் மரியாதை செலுத்துவதில் எந்த இடத்திலும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக எங்களை அழைத்து அவர் சாதர் மற்றும் பூக்களை அளித்து அந்த மரியாதையை அளிக்க சொன்னார். அந்த அடிப்படையில் தர்கா கமிட்டியுடைய நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இன்றைக்கு சைதானிபி தர்காவிற்கு வந்து நாங்கள் தர்காவில் துவா பிரார்த்தனை மேற்கொண்டோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி தொடர வேண்டும், 400க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெல்ல வேண்டும், நாடு முழுக்க வளர்ச்சி பெற வேண்டும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை இந்து சகோதரோடு இணைந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனையில் ஈடுபட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் எங்களுக்கு ஆர்வத்தையும் கொடுத்து இஸ்லாமிய சகோதர சகோதரர்களோடு நான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் பறைசாற்றிய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஊழலுக்கு எதிரான ஒரு புரட்சியை வித்திடக்கூடிய நடைபயணமாக இருக்கிறது. இன்றைக்கு வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் 178வது சட்டமன்ற தொகுதியாக இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஏராளமான இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எனது அருமை தொப்புள்குடி உறவுகளான இந்து சகோதரர்களோடு இணைந்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நடைபயணத்தின் மூலம் பல்வேறு திமுகவுடைய ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆண்ட கட்சிகள் என்று சொன்னவர்களாக இருக்கட்டும் அல்லது ஆளக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் மக்களை ஏமாற்றி மோசடி செய்து சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தினார்களே தவிர அவர்களின் வளர்ச்சியில் எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருந்த சூழலில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறது. இந்த முன்னேற்றம் தொடர வேண்டும் என்றால், தமிழகம் வளம் பெற வேண்டும் என்றால், தாமரை மலர வேண்டும். அதற்கான நடைபயணமாக இது இருக்கிறது. இந்த நடைபயணத்தில் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார். காவல்துறையை வைத்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கொடி கட்டினால் அதை தடுப்பது, பேனர் வைத்தால் தடுப்பது, நாங்கள் கேட்கக்கூடிய சாலைகளை அந்த நடைபயணத்துக்கு தராமல் மறுப்பது, இப்படி ஏகப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தமிழக மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இந்த நடைபயணம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தின் இந்த மாற்றம் என்பது அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு, இதுவரை ஊழல் செய்து பிழைத்தவர்களுக்கு, பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றவர்களுக்கு ஒரு பதிலடி அரசியலாக இருக்கும். தாமரை வெல்லும், மீண்டும் வேண்டும் மோடி எங்களுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழக மக்களின் உணர்வு குரல் எல்லா இடங்களிலும் கேட்கிறது. இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்திற்கு தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவோம் என்பதை உறுதியோடு நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி.